வணக்கம். குருவே துணை. குருபலன் எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் இந்த குருபலன் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோமுங்க. என்னங்க குருபலன் அப்படின்னா ஒன்றும் புரியலைங்க. சுருக்கமாக சொல்கிறேன். உங்களோட லக்னத்துக்கு அல்லது ராசி 2, 5, 7, 9, 11வது வீடுகளில் இந்த குரு கோச்சாரத்தில் வரும்போது அந்த குரு பலமாக இருக்குது, நல்ல விஷயங்களை உருவாக்குது அப்படிங்கிறத மையமாக வச்சு பொதுவான கருத்துக்களை சொல்கிறாங்க. இந்த குரு பலமாக இருக்குன்னா என்னங்க அப்படின்னா 2வது வீடு, 5வது வீடு, 9வது வீடு, 7வது வீடு, 11வது வீடுகளில் இந்த குரு இருக்கும்பொழுது முகமலர்ச்சி, ஆழ்ந்த சிந்தனை, அறிவாற்றலை நாம் ஒருங்கிணைக்கக்கூடியது, நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த விஷயங்களெல்லாம் இது நமக்கு தேவை, இது நமக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறத பகுத்து பார்க்கக்கூடிய அறிவையும், 7வது வீடு நம்மளுடைய எதிர்பாலியர் நபர் அல்லது எதிராக இருக்கக்கூடிய மனுஷங்க மேலே ஒரு ஈர்ப்புத்தன்மையையும், 9வது வீட்டில் நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்து நிலையாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு யோசனையையும், வெற்றி தரக்கூடிய 11ஆம் பாவகத்தில் இருக்கும்போது நல்லதொரு விஷயங்களையும் உருவாக்கி அது வெற்றி பெறுவதற்குண்டான வளர்ச்சியையும் நமக்கு இந்த குரு நல்லபடியான ஒளி வெளிச்சத்தை, அந்த வெளிச்சத்தினால நம்மளுக்கு அந்த ஒளி ஆற்றல் மூலமாக நம்மளுக்கு தருதுங்க. இப்போது இந்த குரு பலன் இல்லைன்னா நம்மளுக்கு நல்ல காரியங்கள் நடக்காதா அப்படின்னா நம்ம நடக்கிறத பற்றி பேசுவோம், நடக்காததை பற்றி அப்புறம் பேசுவோம். இப்போ இந்த 2, 5, 7, 9, 11வது வீடுகளில் குரு இருக்கும் பொழுது முதல்ல திருமணத்துக்கு இதை நம்ம பார்ப்போம். இந்த திருமணத்துக்கு இந்த 2ஆம் இட குடும்பஸ்தானத்தில் இருந்து நம்மளுடைய அந்த குருனுடைய பார்வை, குரு எங்கெல்லாம் பார்க்கும் அப்படின்னா 5, 7, 9ஆம் பார்வையாக அந்த பார்வைன்னா அந்த வெளிச்சம் அந்த கட்டத்தில் விழுகுமுங்க நம்மளோட லக்னம். உதாரணமாக மிதுன லக்னம் அப்படின்னா குரு 2வது வீட்டில் கடகராசியில் கோச்சாரத்தில் இருக்குதுன்னா அதனுடைய 5ஆம் பார்வையாக துலா ராசி, அதாவது லக்னத்தில் ராசியில் இருந்து 5வது வீட்டையும், அதுக்கப்புறம் அதனுடைய 7ஆம் பார்வையாக நம்மளுடைய லக்ன ராசியில் இருந்து 8வது வீட்டையும், 9ஆம் பார்வையாக நம்மளுடைய 10வது வீட்டையும் பார்க்கும். இப்போது பார்வையினுடைய பலன்கள் 2வது, அதனுடைய இயக்கத்தை அந்த பாவகங்களை கொஞ்சம் தூண்டுது. அதனுடைய வெளிச்சம் அதிகமாக வரும்பொழுது நம்மளுடைய இயக்கம், சிந்தனைகள் மாறுது. பிறக்கும்போது இருந்த கிரகங்கள் அப்படியே தான் இருக்கும், அப்படியே தான் நம்ம இருக்கிறோமா, குழந்தையாவே இல்லைன்னா ஏன் நம்மளுக்கு கோச்சார கிரகங்களையும் இந்த கோள்களினுடைய இயக்கத்தையும் நம்ம கவனிக்கணும்னா இந்த குரு பலன் மாதிரியே தாங்க. மற்ற கோள்களை பற்றி அப்புறம் பேசுவோம். இப்போ குரு குடும்பஸ்தானத்தில் இருக்கும் பொழுதோ அல்லது 5ஆம் பாவகத்தில், 7ஆம் பாவகத்தில், 9, 11வது வீட்டில் இருக்கும் பொழுது நம்மளுடைய மனித சமுதாய உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் அனுபவிப்பதற்கு நாம் தயாராக இருக்கும்படியான சமிக்கைகளை நம்மளுடைய உடலையும் மனதையும் தூண்டுகிறது. நிறைய ஆய்வுகளை பார்த்துருக்கோம், நிறைய ஆய்வுகளை செஞ்சுருக்கோம். இதனுடைய வெளிப்பாடு என்னென்னா நம்மளுடைய குருபலன் அனைத்து மனிதர்களுக்கும், அனைத்து ராசிகளுக்கும், அனைத்து லக்னங்களுக்கும் மிக அவசியம். இதனால் ஏற்படக்கூடிய நல்ல விளைவுகள் நாம் அனுபவிப்பதற்கு மட்டும் இல்லாமல் நம்மை சார்ந்தவர்களையும் மேம்படுத்துவதற்கு இது கூடுதலான உதவிகரமாக இருக்குங்க. இது நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்று, இப்போது இந்த குரு ஏங்க ரொம்ப மற்ற கோள்களெல்லாம் பார்க்க வேணாமா கோச்சாரத்தில்னா, இந்த குரு மிகச்சிறந்த சுப கிரகம், மற்ற கோள்களிலிருந்து வேறுபட்ட மாறுபட்ட ஒளியை தரக்கூடிய மிகச்சிறந்த சுபகிரகம். இந்த சுபகிரகத்தினுடைய தன்மை நம்முடைய உடலிலே பதியும் பொழுது நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய பதிவு அல்லது ஒரு சிந்தனை அல்லது ஒரு இணக்கம் அல்லது ஒரு தொடர்பு தன்மைன்னு சொல்கிறோம். அது கொஞ்சம் கூடுதலாக நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரு அதிகாரத்தை உருவாக்குகிறது நம்ம உடலிலே. இது பற்றி நிறைய விஞ்ஞான ரீதியான அமைப்புகளை நிறைய விளக்கம் சொல்லுவோம் பின்னால். இப்போது இந்த குரு பிரதானமாக முதன்மையாக பார்ப்பதுக்கு இதுதான் காரணம். நம்முடைய மூளை சக்தியை, நம்முடைய சிந்தனை ஆற்றலை ஒரு விரிவாக்கமாக உருவாக்குவதில் இந்த குருவுக்கு நிகர் குரு தான். இந்த குருவினுடைய பலன்களில் நிறைய விஷயங்களை ஒவ்வொரு லக்னத்துக்கும், ஒவ்வொரு ராசிக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொல்லலாம். இதை பற்றின நிறைய விளக்கங்கள்
அடுத்தடுத்த பதிவுகளில் நான் பதிவு செய்கிறேன். உங்களுக்கு ஆய்வுகள் மூலமாக ஒரு முடிவு செய்யப்பட்டு ஆய்வுகள் மூலமாக பல ஜாதகங்களை பார்த்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வந்த பின்பு நடைமுறை வாழ்க்கையிலே இந்த செயல்பாடுகள் எல்லாம் நமக்கு ஊர்ஜிதமாக இருக்கிறது என்பதை கவனித்த பின்புதான் இந்த குருபலனை பற்றிய பதிவுகள், குருவை பற்றிய பதிவுகள் இந்த இடத்துல நான் உங்களுக்கு பதிவு செய்கின்றேன். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்களோ மறுக்கக்கூடிய செயல்பாடுகளோ நிச்சயமாக இருக்காது. அனைத்தும் ஆய்வின் அடிப்படையில். ஏட்டு கல்வி கரிக்கு, ஏட்டு சுரக்காய் கரிக்கு உதவாது என்பது பொதுவான பழமொழி. நான் இங்கே ஏட்டிலே படித்ததை சமைத்து வைத்த சுரக்காயோடு சம்பந்தப்படுத்தி ஏன் இதை பற்றிய சம்மதத்தை சொல்லுகிறார்கள் என்பதெல்லாம் ஆய்வு செய்து நிறைய ஜாதகங்களையும் நிறைய மனிதர்களையும் இந்த சமுதாயத்திலே நேரடியாக அவர்களை கவனித்து பல ஆண்டுகள் அவர்களிடத்திலே கேட்ட கருத்துக்களை எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மேம்படுவதற்காக எளிதாக புரியும்படியான அமைப்போடு இந்த விளக்கங்களை எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லப் போகின்றேன். குருபலன், குருவை முழுமையாக கவனியுங்கள், குதூகலத்துடன் வாழ முடியும். நன்றி.